ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் சௌந்தர்யா மகா குக்கிங் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அபவ் 1 இயர் பேபிஸ்க்காக நான் இந்த லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு 2-2.5 ஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க, ஊற வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ கேரட்டு, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, குழந்தைங்கள் செய்யறதுனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி அதெல்லாம் வதக்கிக்கலாம். சிம்மிலே வச்சு பண்ணுங்கள், எல்லாம் கரிஞ்சிடக்கூடாது. அதனால் சிம்மிலே வச்சு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டும் போட்டு, துருவி வச்சதும் கேரட் போட்டுக்கலாம், இல்லைனா கட் பண்ணி வச்சதும் போட்டுக்கலாம். துருவி வச்சதுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வெந்துடும். அதனால் மசிச்சு கொடுக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அப்படியே நான் போட்டிருக்கேன். அது உங்கள் விஷ் தான். இப்போ போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருங்க. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும், ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும். இந்த லஞ்ச் ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காவும் சேர்த்துருக்கோம், தேங்காய் பாலும் சேர்த்துருக்கோம். அதே டைமில் கேரட்டும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுமே. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டால் நமக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் பார்க்க. அதனால் நெக்ஸ்ட்டு சீரகத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், சீரகத்தூள், நெக்ஸ்ட்டு சால்ட்டு கொஞ்சம். உங்கள் குழந்தை எந்தளவுக்கு இது விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ரொம்ப சால்ட்டு லாஸ்ட்டில் நம்ம பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதனால் சால்ட் மட்டும் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அந்த அரிசி ஊற வச்சுருக்கோம். அது கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கூட ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை நல்லா ஊறின பிறகு அதை போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, நான் ஒரு பாதி மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஃபுல்லாக தேங்காய் எடுக்கல, பாதி மூடி தேங்காய் போதும். ஏன்னா குழந்தைகளுக்குனால கொஞ்சம் பாதி போதும், ரொம்ப தேவைப்படாது. அதனால தேங்காய் நல்லா துருவி நல்லா அரைச்சி நல்லா அதை நல்லா வடிகட்டி எடுத்து நல்லா இது ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா திக்காக இருக்கும். நல்லா இது சாப்பிடவும் குழந்தைகளுக்கு நல்லா திக்காக இருக்கும். நல்லாவும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் கொஞ்சம் ரிச் டேஸ்ட் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் நமக்கு கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது 1 இயர் பேபிஸ்க்கு கண்டிப்பாக இது கொடுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா சாதம் நல்லா வேகணும்ல, அதனால் அந்தளவுக்கு பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப்பு ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டு ஒரு 5 to ஒரு 8 விசில் கூட வைங்க. நல்லா வேகணும் சாதம். அதனால் நான் குலைவாக நல்லா கொடுக்குறேன். இந்த குழந்தைங்களுக்கு நல்லா குலைவாக கொடுக்கணும். அதனால் நான் ஒரு 5 to 8 விசில் கிட்ட வச்சுருக்கேன். நல்லா இப்போ விசில் போட்டு மூடிட்டு நல்லா 5 to 8 அப்புறமா இப்போ எடுத்து பார்த்தாச்சு. எடுத்து பார்த்துட்டோன்னா நல்லா குலைவாக நல்லா வெந்துருச்சு நல்லா. இப்போ நான் ஒரு மேஷர் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா 8 விசில் வச்சதுனால நல்லா மசிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்ட ஆரம்பிச்சிடலாம். எல்லோரும் பார்த்துட்ருக்க கேரட் தேங்காய் பால் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. எல்லாேருக்கும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.